Hello guys, welcome to Code with Akesh. நான் அகேஷ். இன்னைக்கு நம்ம பேசிக் ப்ராப்ளம் சால்விங்கில் செகண்ட் வீடியோவில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டரை நம்ம இன்புட் வாங்கிட்டு அது வவ்வலா இல்லை கான்சனண்ட்டா அப்படின்னு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ப்ரோக்ராமிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வவுல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், மேக்ஸிமம் தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் படிக்கிற பேசிக் கான்செப்டே தான். சிம்பிளாக அவங்க ரீகால் பண்ணணும்னா, நம்ம ஆல்ஃபபெட்டில் மட்டும் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் இந்த ஏ, இ, ஐ, ஓ, யூ அப்படிங்கிற இந்த 5 லெட்டர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து வவுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து இதுக்கு மீதி 21 லெட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோ தான் இந்த கான்செப்ட். ஒரு வேர்டை இன்புட் வாங்கிட்டு எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுனா வந்து ரொம்பவே சிம்பிள். அதை எப்படி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இஃப் எல்ஸ், ஓகேங்களா? ஏன்னா என்ன பண்ணுறோம், கண்டிஷன் செக் பண்ணுறோம். நம்ம கொடுத்துருக்க வார்த்தை கொடுத்துருக்க கேரக்டர் வந்து அந்த லெட்டர் அது வவ்வலா இல்லை கான்சனண்ட்டா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இதுவா இல்லை அதுவா, வவ்வலா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ வி ஆர் யூஸிங் இஃப். ஃபஸ்ட் நம்ம இன்புட் வாங்குறதுக்கு நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். நம்ம ஒரு கேரக்டர் வாங்கணும், ஸோ சீன் வச்சுக்கலாம். இட்ஸ் ஈக்குவல் டு இன்புட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் ப்ராக்கெட்ஸ், இதுக்குள்ளே நமக்கு வேண்டுங்கிற அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட், ஸ்ட்ரிங் ப்ராம்ப்ட்டுவாங்க. நம்ம மெசேஜ் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், நம்ம இப்போ என்டர் ஏ கேரக்டர். ஓகே, இப்போ நம்ம வாங்கியாச்சு. நம்ம இங்கே வந்து நம்ம என்ன பண்ணல, இன்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம வாங்க போகிறது என்னது, ஒரு கேரக்டர், அதாவது ஸ்ட்ரிங்கில் கேரக்டர் தான் வாங்க போகிறோம். நம்ம இன்டீஜர் வாங்கும்போது மொத்தம் என்ன பண்ணணும், நம்ம இன்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இஃப் நம்ம தந்திருக்க வார்த்தை சி இன் அப்படின்னு போட்டு ஒன் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இதுக்குள்ளே, அதாவது வந்து நம்ம தந்திருக்க சியில் நம்ம தந்திருக்க கேரக்டர் வந்து இதுக்குள்ளே இந்த சி நம்ம இப்போ என்ன பண்ணோம், இதுக்குள்ளே வந்து வவுல்ஸ் தர போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஏ இதை வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே டபுள் கோட்ஸில் தரணும், ஓகேங்களா? இ, ஐ, ஓ அண்டு யூ. ஓகே, இப்போ அப்போ என்ன பண்ணுவோம், இஃப்ல வந்து லாஸ்ட்டில் யூ வாண்ட் டு புட் செமிகோலன், ஓகேங்களா? இப்போ இதுதான். இப்போ இது வந்து நம்ம ஒரு இன்புட் வாங்கணும், ஒரு கேரக்டர் இன்புட் வாங்கணும். இது இந்த லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இது வந்து ஒரு இன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட். இப்போ இது மாதிரி கண்டிஷனில் இந்த இன் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம தந்துக்க அந்த சி அப்படிங்கிற நம்ம ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்களா, அது வந்து ஏ, இ, ஐ, ஓ, யூ இதில் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ண சொல்கிறோம். இஃப் சி இன் ஏஇஐஓயு இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன அது சொல்கிறோம், ஏஇஐஓயு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை சாரி இல்லை இன்னும் நம்ம இன்னும் அப்டேட் பண்ணோம். என்னன்னு சொல்கிறோம் நான் உங்களுக்கு. இது இன்ட் என்னது, இட் இஸ் அ வவல். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆல் ஆர் ஈவன் பார்த்தோமோ அதே மாதிரி என்னது, ஒன்று வவுலாக இருக்கணும், இல்லாட்டி என்ன தான் இருக்கும், அது கான்சனண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எலிஃபுங்கிறது நமக்கு தேவையில்லை, ஸ்லைட்டாக எல்ஸுக்கு போயிடலாம். நீங்கள் எலிஃபுன்னு போடலாம், பட் வேறு ஆப்ஷனே இல்லைங்கும் போது என்ன ஸ்லைட்டாக எல்ஸுக்கு போயிடலாம். வேறு என்ன இருக்குது, வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, பிரிண்ட் இட் இஸ் அ கான்சனண்ட், ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ரன் பண்ணலாம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஏதாவது கேட் பண்ணேன். இப்போ வந்து ஏனே டவுனே சி என்ன வந்திருக்கு, ஏ இட் இஸ் அ வவுல். நமக்கு தெரியும் ஏஇஐஓயுங்கிறது என்னது, வவுல். ஸோ நான் ஏன் இருந்தால் நமக்கு வவுல் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு எஃப் தரேன், சி இட் இஸ் அ கான்சனண்ட் அப்படிங்கிறது. திருப்பி நான் ரன் பண்ணுவேன். ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் F10.
இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு ஐ தரேன். see this is a vowel கரெக்டாக வருது. இப்போ ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சின்ன அப்டேட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே மொட்டையாக வெறும் என்டரை கேரக்டர் தான் தந்துருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும், பைத்தான் அப்படிங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படிம்பாங்க. அதாவது வந்து ஸ்மால் ஏவையும் பிக் ஏவையும் வேறு வேறு எடுத்துக்கும். சி இப்போ இப்போ கேபிட்டல் ஏட்டான்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணு பாருங்க, சி திஸ் அ கான்சனன்ட் அப்படின்னு வரும். ஏன்னு சொல்லுங்கள், நம்ம இங்கே கேபிட்டல் ஏவே தெரில, ரைட்டா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பைத்தான் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நம்ம இங்கே தந்துக்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம், அப்பர் கேஸில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்லையும் நம்ம தரணும். அதெல்லாம் வந்து நான் பண்ண சொன்ன அந்த அப்டேட் தான் அது, ஓகேங்களா? இந்த அப்டேட் நீங்கள் மறக்காமல் பண்ணணும். ஓகே, ஏ கமா இ கமா ஐ ஓ அண்ட் ஃபைனலி யூ. சி என்ன பண்ணணும், பைக்ஸ் ஏஇஐஓயு கேப்ஸ்லையும் தரணும், ஓகேங்களா? நான் இப்போ தான் பண்ண பாருங்க, இப்போ அதே ஏற்றவன் இப்போ என்ன பண்ண பாருங்க, திஸ் அ வவுல். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இன்புட் ஆகும் போதே ப்ளீஸ் என்டர் இன் ஸ்மால் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு இது தந்தால் இது பண்ணலாம். பட் நம்ம இது பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர், ஓகேங்களா? யூஸருக்கு இன்னும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நமக்கு எந்த இடமும் வராமல் இருக்கும். ஸோ இதை இப்போ எப்படி ஒர்க்காக நான் சும்மா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேறு வாட் கெட்டிங் சி ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுங்க, சி இருக்குது, சியில் வந்து வேரியபிள், அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்புட் வாங்கணும். என்டர் கேரக்டர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு ஐன்னு தரேன். இப்போ என்ன இது என்ன பார்க்கும், இப்போ நம்ம சி என்ன வந்திருக்கோம், ஐ தந்துருக்கோம். ஸோ இந்த ஐ நம்ம கேப் சைட் வந்திருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கும், இந்த இதில் எதாச்சும் இருக்கா, ஏ மேட்ச் ஆகலை, இ மேட்ச் ஆகலை, ஐ இந்த ஐ மேட்ச் ஆகலை, ஓ மேட்ச் ஆகலை, யூ மேட்ச் ஆகலை, திருப்பி இது ஃபைனல் என்ன இதில் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த குரூப் ஆஃப் இந்த கேரக்டர்ஸில் நம்ம தந்த கேரக்டர் மேட்ச் ஆகுது. ஸோ இது திஸ் அ வவுல் அப்படின்னு இதாகிடுச்சு. அதுவே இன்கேஸ் நான் இப்போ என்ன தந்திருக்கேன், இன்கேஸ் நான் ஒரு இசட்டோ இல்லை ஒயிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக செக் பண்ணிட்டே போகும், காசு வரைக்கும் இல்லவே இல்லை. அப்போ இது ஃபால்ஸு, எல்ஸில் இருக்கிற இதை பிரிண்ட் பண்ணிடும். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பாய் ஃப்ரம் ராகேஷ்.